தை 2வது வெள்ளி, அதுவும் பஞ்சமி திதியோட வருது. ஸோ இந்த 2வது வெள்ளியின் சிறப்பு பஞ்சமி திதி என்று வருவதால், நம்ம வேற ஏதாவது ஸ்பெஷல் பூஜைகள் ஏதாவது பண்ணணுமா? எப்படி வழிபடணும்? ஸோ ஜென்ரலி சூரியன் எப்படி நகர்றார் அப்படிங்கிறது தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான். இதில் நம்ம ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணலாம், அதை தான் நம்ம திதி அப்படின்னு. இந்த பஞ்சமி அன்னைக்கு 3 சக்தியும் ஒன்றாக சேர்ந்து நம்ம தரிசனம் பண்ணால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன மேம் அவங்க என்ன நைவேத்தியம் செய்றது? இல்ல ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பூஜை செய்றது? பூக்கள் அப்படின்னா, இந்த அம்பாளுக்கு உகந்த பூ வந்து எது மேம்? ஐயோ ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த தை மாதம் பொறந்ததுலேருந்து நெறைய நல்ல பதிவுகள் நீங்க மக்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து தை 2வது வெள்ளி, அதுவும் பஞ்சமி திதியோட வருது. ஸோ இந்த 2வது வெள்ளியின் சிறப்பு பஞ்சமி திதி என்று வருவதால், நம்ம வேற ஏதாவது ஸ்பெஷல் பூஜைகள் ஏதாவது பண்ணணுமா? எப்படி வழிபாடு செய்வது? பொதுவாகவே தை மாதம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் தான். ஸோ ஜென்ரலி சூரியன் எப்படி நகர்றார் அப்படிங்கிறது தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான். இதில் நம்ம ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணலாம், அதை தான் நம்ம திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பஞ்சமி திதி, வளர்ப்பிறை பஞ்சமி வந்து எப்பொழுதுமே விசேஷம்தான். இப்போ வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அமாவாசை கழித்து ராஜ மாதங்கிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நம்ம வீட்டில் நம்ம பண்ணுறது கிடையாது. கோவில்களுக்கு அம்மன் வந்து உத்தராயண காலத்துலேயும் சரி, தட்சிணாயன காலத்துலேயும் சரி, அம்பாள் வந்து விரதம் இருந்து உலகத்தை காப்பாற்றுறா. அதனால தான் அந்த நவராத்திரி வந்து 9 நாட்கள்லாம் நம்ம ரொம்ப விசேஷமாக. ஸோ இது வந்து வசந்த பஞ்சமின்னு பேர் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி பஞ்சமி திதி, வசந்த நவராத்திரி நடக்கிறதுனால இந்த வசந்த பஞ்சமி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் ராஜமாதங்கிக்கு ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி ஷாமல தண்டகம் இருக்குது, ஷாமல தண்டகம் வந்து படிக்கலாம். அம்பாளை வந்து நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், தேவி மகாத்மியம் படிக்கலாம். ஏன்னா எல்லாமே அம்பாள் ஸ்வரூபம் தானே. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ராஜமாதங்கியை வந்து வணங்கலாம். ஸோ இந்த ராஜமாதங்கி அப்படிங்கிறவ வந்து எப்பொழுதுமே பால திரிபுர சுந்தரி கூட இருப்பாள். இந்த பாலா நம்ம வணங்குறச்சே கண்டிப்பாக ராஜமாதங்கி, ஷாமளா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து வாராகி கூட எப்பொழுதுமே கூட பாலா இருக்கணும், அந்த பாலாவோட சேர்ந்த இந்த ராஜமாதங்கியும் இருப்பாள். கையில் வீணையை வச்சுட்டுருப்பா ராஜமாதங்கிங்கிற இந்த அம்பாள். அதனால் நீங்கள் வந்து பால திரிபுர சுந்தரியை வணங்கலாம், வாராகியை வணங்கலாம். இன்றைய நாளில் நம்ம வந்து ராஜமாதங்கியை வணங்கலாம். ஸோ இந்த ஷாமல தண்டகம்னு இருக்குது ஒரு ஸ்லோகம், அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம படிக்கலாம். சூப்பர் மேம். ராஜமாதங்கி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ராஜமாதங்கின்னு ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. ராஜமாதங்கி வந்து வாக்கு சித்தி கொடுப்பா ராஜமாதங்கிங்கிறவ. ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு தனியாக எங்கேயாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீர்காழி பக்கத்தில் நம்ம திருவெண்காடு கோவில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு ராஜமாதங்கி வந்து இருக்கா. ஸோ வேறு எங்கே எனக்கு பெருசாக கோவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வேடந்தாங்கலில் வந்து மயிலாப்பூரில் நம்ம வாராகி மைந்தன் இருக்கார், கணபதி சுப்பிரமணியம் மாமா. அவர் வந்து வேடந்தாங்கலில் ஒரு வாராகி கோயில் வச்சுருக்கார், அங்கே ராஜஷாமலா வச்சுருக்கார் அவர். ஓகே மேம். பொதுவாகவே ராஜமாதங்கி வழிபாடு அப்படிங்கிறது இந்த கல்வி, ஞானம் அதுக்கு தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது 3 சக்தி சொல்லுவாங்க இல்லையா, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு. ஸோ இது ஞான சக்திக்கு உகந்தது. இந்த பஞ்சமி அன்னைக்கு 3 சக்தியும் ஒன்றாக சேர்ந்து நம்ம தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஓகே மேம். இப்போ நிர்வாக திறமைக்கு கூட இந்த ராஜமாதங்கி வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஒரு விஷயத்த நம்ம இப்போ பொலிட்டிக்கல்லே இருக்காங்க, அவங்க ரொம்ப சிறப்பா இருக்கணும், அந்த மாதிரினா கூட ராஜமாதங்கி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா என்ன மேம் அவங்க என்ன நைவேத்தியம் செய்யறது, இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பூஜை செய்யறது சிறப்பு? இப்போ வந்து ஐ திங்க் கூகுள்லாம் ராஜமாதங்கியோடைய பிக்சர் வந்து கிடைக்கிறது.
ஒரு வீணை வச்சுண்டு அந்த மாதிரியான ராஜமாதங்கி பிக்சர் இருக்குது. அவள் வந்து ஒரு மாதிரியான ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலரில் வந்து ராஜமாதங்கியினுடைய உருவ அமைப்பு அப்படி தான் இருக்கும். என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது, நான் அதை ஸ்ரீவித்யாக்கு அனுப்புகிறேன். ஸோ டிஸ்பிளேயில் நான் போட சொல்கிறேன். இதுதான் ராஜமாதங்கி அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் அம்பாளுக்கு எப்பொழுதுமே அது எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, வெல்லம் கலந்த நெய்வேத்தியம் தான் நம்ம பண்ணணும். திருமத்துரம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்பூன் பசு நெய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் பசும் பால் எடுத்துக்கோங்க, பச்சை பால் தான், ஒரு ஸ்பூன் வந்து தேன். ஸோ இதை நல்லா நம்ம 3த்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த திருமத்துரம் வந்து நீங்கள் தேவிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதாவது பசும் நெய், பச்சை பசும் பால், தேன், இது 3 வச்சிங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாசிப்பருப்பு போட்டு வெல்லம் போட்டு நீங்கள் பாயசம் பண்ணி வைக்கலாம். பூக்கள் அப்படின்னா இந்த அம்பாளுக்கு உகந்த பூ வந்து எது மேம்? ஐயோ, இதெல்லாம் எத்தனை வாசனை மலர்கள் இருக்கோ எல்லாம் பண்ணலாம். நீங்கள் வந்து செண்பகம், மனோரஞ்சிதம், இந்த மாதிரி தாழம்பூ, எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த மலர்களை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். கோலம் கண்டிப்பாக சொல்லுங்கள் மேம், என்ன கோலம்? அந்த மயில் கழுத்து கலரில் ஒரு கலர் இருக்கும் தெரியுங்களா, அந்த நிறத்தில் இப்போ நம்ம ஒரு ரங்கோலி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராஜமாதங்கிக்கு வந்து ஒரு அன்னப்பறவை அவளுடைய தோளில் வந்து உட்காந்துருக்கும் எப்பொழுதும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பறவைகள் இல்லைன்னா மயில் கோலம், இந்த மாதிரியான கோலம் போடலாம். அந்த மயில் கழுத்து நிறம் இருக்குது இல்லைங்களா, அந்த நிறம் வந்து ரொம்ப விசேஷம். சூப்பர் மேம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க மேம், நம்ம தைப்பொங்கல் கமெண்ட்டில், மேடம் சொல்லக்கூடிய பூஜை முறைகளும் சரி, இல்லைன்னா பரிகார முறைகளும் சரி, ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு. இந்த ராஜமாதங்கி வழிபாடை நீங்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது எனக்கு டக்குன்னு அதுதான் நினைவுக்கு வந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அதை செஞ்சு நம்ம பலன் எடுக்கும் போது நல்ல ஒரு விஷயமா அது அமையும். ஆமாம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசந்த நவராத்திரியில், அது வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷம். ஸோ காப்பு கட்டிப்பாங்க, ராஜமாதங்கிக்கு காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அப்படியும் நிறைய பேர் வந்து ராஜமாதங்கி வழிபாடு வந்து பண்ணுவாங்க. சூப்பர் மேம். நிறைய புதுமையான விஷயங்கள், புதுமைன்னு சொல்லக்கூடாது, பழமையான விஷயங்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுக்கணும். ஆனால் இந்த ராஜமாதங்கி வழிபாடோ இந்த பூஜையோ இல்லை இந்த விரதமோ நான் பண்ணதே இல்லைங்க. எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு டைம் கிடையாது, நான் பண்ணதும் இல்லை. அதனால் பட் தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலாமே தான் நான் பண்ணுறேனே தவிர, நான் வசந்த நவராத்திரி, இந்த வசந்த பஞ்சமி, வசந்த நவராத்திரி நான் பண்ணதே கிடையாது. கோயிலுக்கு போவேன், அம்பாளை அங்கே பார்த்துட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதானே தவிர நான் வீட்டில் நான் பண்ணதில்லை. சூப்பர் மேம். ஒரு நல்ல வழிபாட்டு முறையை மக்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம்.